லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தலை தனியா இளநீ மாதிரி துண்டா விழுந்து. என்ன பயம் காட்டி பாக்குறீங்களா? நான் மர தமிழச்சிடா. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அந்த ருத்ரா என்ன துப்பாக்கிய காட்டி மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டாளா? நான் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுப்பேன்னு நினைச்சிட்டாளா? போய் சொல்லு, அந்த மும்பைக்காரர்கிட்ட போய் சொல்லு. சப்பாத்தி சாப்பிடுற அவளுக்கே இவ்ளோ திமிரு இருந்தா சாப்பாடு சாப்பிடுற எனக்கு இவ்ளோ திமிரு இருக்கும்னு சொல்லு. நான் முரத்தால அடிச்சு புலிய விரட்டின பரம்பரையில இருந்து வந்த மரத்தமிழச்சிடா. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லு. இந்த அபிராமி சொன்னதுதான். அந்த இன்டர்வியூவெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. நான் வர்மா கம்பெனியை எடுத்து நடத்துவேன். இன்னும் எண்ணி 25 நாளுக்குள்ள அந்த ருத்ரா கம்பெனிய கீழே தள்ளி வர்மா கம்பெனிய நம்பர் 1 கம்பெனி ஆக்கி வர்மா பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டு நான் வாங்கி கொடுக்கிறேன். கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்டா. ஏன் சஞ்சீவ் அந்த வர்மா கம்பெனிக்கு நான் முதலாளி ஆக்குவேன். நான் சொன்னது நடக்கலன்னா இந்த அபி செத்துருவான் போய் சொல்லு. இதான் மேடம் நடந்தது. இந்த அபிக்கு இப்படி சொன்னா கேட்க மாட்டா. அவளுக்கு நான் வேற மாதிரி சொல்லணும். ஹே அபி, நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை சறுக்க விட்டு உன்னை நான் கீழே விழ வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வர்மா கூட யார் இருந்தாலும் அவங்களும் எனக்கு எதிரிதான். மங்கா கண்ணு முழிச்சாதான் அந்த கும்பல் யாரு, பாப்பா எங்க இருக்குங்கிறதும் தெரியும். ஆனா மங்கா எப்ப கண்ணு முழிப்பானே தெரியலையே. என்னை பார்த்து பயந்து ஓடினா அந்த லேடி கிடைச்சாலும் பாப்பாவோட விஷயம்லாம் தெரிஞ்சிடும். அவ எங்க இருக்கானு தெரியலையே. இப்ப எனக்கு வழியே தெரியாம காட்டுல நிக்கிற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. பாப்பா, உன்னை யாரோ வச்சுக்கிட்டு என்கிட்ட கேம் விளையாடுறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. யாருன்னு மட்டும் தெரிஞ்சது செத்தான். கண்டுபிடிக்கிறேன். உன்னை கடத்தினது யாருன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். வர்மா சார். ஹலோ சார். எங்க இருக்கீங்க அபி? இப்பதான் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் நீங்க படிக்கிறதுக்கு புக்ஸ் அனுப்பி வைக்கிறதா சொன்னேன்ல, அனுப்பி வச்சிட்டேன். அப்படியா சார்? தேங்க்யூ சார். நாளைக்கு காலையில
சென்னை ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கண்டிப்பா. அசால்ட்டாக இருக்காதீங்க அபி. உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறவங்க அந்த ருத்ராவோட ஆளுங்க. பார்த்துக்கலாம் சார். உங்கள் கான்ஃபிடென்ட் தான் அபி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்க. சார், என் தன்னம்பிக்கையே என் சஞ்சீவ் தான் சார். சஞ்சீவ பெரிய முதலாளி ஆக்கி நாங்க அழியணும்னு நினைக்கிற அந்த ஸ்ரீஜா முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து வாழணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் சார். ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். என் ஓட்டத்தை தடுக்க யாரு வந்தாலும் அவங்கள அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் சார். அபி, ருத்ராவை நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவ ரொம்ப மோசமானவ. அதுல வேற நீங்க ருத்ரா வேற எதிர்த்து பேசிருக்கீங்க. அதனால அவளுக்கு உங்க மேல கோபம் இருக்கும். நல்லவங்க கோவத்தை பார்த்து தான் சார் பயப்படணும். கெட்டவங்க கோவத்தை பார்த்து பயப்படக்கூடாது. எதிர்த்து தான் நிக்கணும். நீங்க சொல்றதானா உண்மைதான் சார். அந்த ருத்ரா ரொம்ப மோசமானவதான். அதனாலதான் உங்க கம்பெனில நான் சேரக்கூடாதுன்னு என்ன ரவுடிங்ல வச்சு மிரட்டி பார்த்தான். என்ன பி சொல்றீங்க? நீங்க பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அங்க நடந்ததே வேற. நாளுக்குள்ள அந்த ருத்ரா கம்பெனியை கீழே தள்ளி வர்மா கம்பெனியை நம்பர் 1 கம்பெனி ஆக்கி வர்மா பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டு நான் வாங்கி கொடுக்கிறேன். கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். சூப்பர் அபி, யூ ஆர் ரியலி பிரில்லியன்ட் கேர்ள். நெருப்பு தொட்டா சுடுன்னு இப்போ அந்த ருத்ராக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அவ என் வழியிலேயே வரமாட்டா. அப்படி ஒரு வேளை வந்தா கூட அவளை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அபி. இருந்தாலும் ருத்ராவால உங்க உயிருக்கு என் உயிரெல்லாம் அவ்வளோ ஈஸியா எடுத்துட முடியாது சார். ஏன்னா என் உயிர் என்கிட்டயே இல்லை. அது சஞ்சீவ் கிட்டயும் என் பாப்பா கிட்டயும் தான் இருக்கு. அதனால என்ன யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட் அபி. நீங்க கண்டிப்பா நினைச்சது அடைவீங்க. அடையணும் சார். நான் இப்ப பண்றது போராட்டம் இல்ல சார், ஒரு யாகம். என்னோட சஞ்சீவ்காக நான் பண்ற யாகம். இந்த யாகத்தை யாரு தடுக்க நினைச்சாலும் நினைச்சவங்க யாகத்துக்கு இரையாயிடுவாங்க. சரி சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே அபி, வச்சிடுறேன். என்னுடைய செலெக்ஷன் என்னைக்குமே தப்பாகாது. அந்த ருத்ராவை எதிர்க்க சரியான ஆள் அபிதா. சஞ்சீவ், என்னது இது? அது என்ன இவ்ளோ புக்ஸ் இருக்கு? இதுவா, டைரி ஃபார்ம் இருக்குல்ல, அதை பத்தின புக்கு வர்மா சார் கொடுத்து அனுப்பிச்சாராம் நீ படிக்கணுங்கிறதுக்கா. இவ்ளோ புக்ஸ் படிச்சு இன்டர்வியூ எழுதணுமா? பின்ன டைரி ஃபார்ம்னா என்ன சும்மாவா? அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னா நீ இவ்வளோ புக்ஸையும் படிச்சாதான் ப்ரிப்பேர் ஆக முடியும்.
என்ன அபி, டயர்டா இருக்கியா? இல்ல சஞ்சீவ், காலையிலே வெளியே போயிட்டு வந்தல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரி. அப்பா, உங்க டைமுக்கு முன்ஜாமீன் எடுக்க முடியாம போனதுக்கு ரொம்ப சாரி மேடம். நடந்ததை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், விடுங்க. நடக்க போறத பத்தி பேசலாம். நான் இப்போ உடனே வெளியே வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்களை உடனே ஜாமீன்ல எடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டேன் மேடம். அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் மேடம். வக்கீல் சார், இந்த ஜெயில இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன கொல்ல பாக்குறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, என்ன கொல்ல பாக்குறவங்க கிட்ட இருந்து ஒரு தடவை நான் தப்பிச்சிட்டேன். இது இன்னொரு தடவை நடக்கிறதுக்குள்ள நான் ஜெயில விட்டு வெளியே வரணும். மேடம், உங்களை யார் கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்குமே விடை தெரியல. ஒருவேளை உங்க எதிரி அபியோட வேலையா இருக்குமோ? ஷர்மா சார், அபி நம்மள மாதிரிலாம் இல்ல. அவ நல்லவ, நியாயம், தர்மம், நீதி, நேர்மன்னு வாழ்றவ. அவ என்ன கொல்ல நினைச்சா நேருக்கு நேரா அவளே என் முன்னாடி வந்து நிப்பா. இப்படி ஆளை வச்சுலாம் முதுகுல குத்து பார்க்க மாட்டா. இது வேற யாரோ பண்ற வேலை. அவங்க யாருன்னு நானே சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்க கதைய நான் முடிக்கிறேன். அப்போ அபி இல்லாம வேற யாரு மேலயாவது டவுட் இருக்கா மேடம்? ஐ லைக் யூ ஸ்டேஜா. உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு நெருப்புன்னு. நீயும் நானும் ஒன்னு சேர்ந்தா அந்த அபியை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒருத்தி மேல டவுட் இருக்கு, ஆனா கன்ஃபார்மா தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பாத்துக்கலாம். அதை விடுங்க வக்கீல் சார், அந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நான் எப்போ வெளியே வரது அத சொல்லுங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் சைன் பண்ணுங்க மேடம். உடனே ஜாமீன் வாங்கிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு விஷயத்த உடனே பண்ணணும். சொல்லுங்க மேடம். சூப்பர் மேடம். அந்த அபி நீங்க பண்ண போறதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. நீங்க சொன்னபடி நான் பண்ணிடுறேன் மேடம். நான் வரேன் மேடம். நான் ஜெயில இருந்து வெளியே வர நேரம் உனக்கான கடைசி கட்டம்.
மேடம். டைம் என்னாச்சு மேடம்? மணி 3மா. 3 மணியா? இந்நேரம் வக்கீல் எனக்கு ஜாமீன் வாங்கியிருப்பாரு. ஹே அபி, எனக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்ததும் புதுசா ஒரு ஸ்ரீஜாவை நீ பாப்ப. முன்ன விட 10 மடங்கு கோவத்தோடையும் வேகத்தோடையும் இருப்ப. உன்னை நான் அழிச்சே தீருவேன். அழிச்சே தீரணும். தாயே ஜெகதாத்ரி, அந்த நம்பூதிரியும் மந்திரவாதியும் சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. நான் அவங்கள கொல்லணும். அதுக்கான சக்தி எனக்கு கொடு. அஸ்தமன சூனிய நட்சத்திரம் தோன்றியதால இந்த உலகத்துல உள்ள நல்ல சக்திகள் எல்லாம் கூட அடைஞ்சு பறவை மாதிரி அமைதி ஆயிடுச்சு. அதனால என் தங்கச்சிக்கு உதவ இப்ப என்ன விட்டா வேற யாருமே இல்ல. அதனாலதான் கேக்குறேன், எனக்கு சக்தி கொடுத்தாயே. நானும் விட்டுட்டா அந்த நம்பூதிரியும் மந்திரவாதியும் தாந்திரிகத்தோட துணையோட குழந்தைய யாகத்துல இறக்கிடுவாங்க. அதனால அந்த நம்பூதிரியையும் மந்திரவாதியையும் கொல்ல உன்னை நினைச்சு தவத்துல இருக்கேன். எனக்கு அவங்கள கொல்றதுக்கான சக்திய எனக்கு நீ கொடுத்தாயே. தீச்சன்ய ஆவியே, உனக்கு இது பிறவி மோட்சத்துக்கான நேரம். இந்த நேரத்துல உன்னோட ஆசாபாசங்களை நீ தவிர்க்கணும். இல்லனா உனக்கு ஆபத்து நேரிடும். நீ பல காலம் மோட்சம் அடைய முடியாம கஷ்டப்படும் சூழல் உண்டாகும். எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என் கண் முன்னாடியே என் தங்கச்சி குழந்தைய கொல்ல நினைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் சுயநலத்துக்காக என்ன சும்மா இருக்க சொல்றியா? என்னால் அது முடியாது. நீ உணர்ச்சியின் பிழம்பில் பிதற்றுகின்றாய். தீச்சன்ய ஆவியே, உனக்கு உன் உடன்பிறப்புக்கு ஆசீர்வாதம் செய்ய மட்டுமே இயற்கை அனுமதி அளித்திருக்கிறது. அதை தாண்டி நீ செய்யும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரானவையே. நீ உன் சக்தியை ஒரு முறை பயன்படுத்தி விட்டாய். தாயே ஜெகதாத்ரி, உன்னை வேண்டி தவம் இருந்த அனைவருக்கும் கருணை கொண்டு துணை நிக்கிற. எனக்கு மட்டும் நீ ஏன் இப்படி பண்ற? என் தங்கச்சி ரொம்ப பாவம். அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலாவது அவ புருஷன் பிள்ளையோட நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் கேக்குறேன், எனக்கு உதவி செய் தாயே. தாயே, ஏன் மௌனமா இருக்க? எனக்கு உதவி பண்ணு. தீச்சன்ய ஆவியே, இது எங்களை போன்ற நல்ல சக்திகளுக்கு சோதனை காலம். இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் நாங்கள் ஊசியின் நுனியில் நின்ற கோலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது உனக்கு என்னால் மட்டுமல்ல, யாராலும் உதவ முடியாது. அப்போ தீய சக்தி நல்ல சக்திகளை அழிக்கிறத பாத்துக்கிட்டேதான் இருக்கணுமா? அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றியா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அது அவ்வளவு சுலபமானதல்ல. அது எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னு சொல்லு தாயே, நான் செய்யறேன். மெய்யகினி மீது உத்திரம் என்னும் பெருங்கனலில் நீ தவத்தில் இருந்தால் உன் குரல் அந்த சுடலையை எட்டும். அதன் பின் உனக்கான சக்தி கிடைக்கும். சேரன் தாயே, இப்பவே அந்த மெய் அக்கினியான உத்திரம் என்னும் பெருங்கடலில் நான் தவம் இருக்கேன். அது அவ்வளவு சுலபம் அல்ல. தீச்சன்ய ஆவியே, மெய் அக்னியின் கனல் உன்னை சுட்டு எரிக்கும். அதை நீ தாங்கிக் கொள்ள உனக்கு மிகப்பெரிய மனோபலம் வேண்டும். இங்கு ஒரு உத்திரம் என்னும் தீத்திரல் உருவாக்கடவாய் ஜெகதாத்ரி தேவி.
என்னடா? இங்க பாரு.